எல்லாருக்கும் வணக்கம். நேத்து அக்கா காளியம்மாள் அவர்கள் தன்னுடைய விலகல் அறிக்கையை கொடுத்துட்டு நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியிருக்காங்க. நீங்க கூட கேட்கலாம், என்னடா தம்பி புதுசா பேச போற, அதை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டாங்களே அப்படின்னு கேட்கலாம். இருக்கு, இதை பத்தி பேசுறதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. என்ன யாரையாவது குறை சொல்ல போறியான்னு நீங்க கேட்கலாம். குறை அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடாதீங்க, எதுவும் திட்டிடாதீங்க. காணொலியை முழுசா பாருங்க. பார்த்துட்டு நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்குதா அல்லது சரியா இருக்குதா அப்படின்றத உங்க கருத்தை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நேத்துல இருந்து ரெண்டு தரப்பு. ஒரு தரப்பு என்ன சொல்லுது, அக்கா காளியம்மாள் அவர்கள் மீது தான் தவறு, அந்த ஒரு வார்த்தையெல்லாம் போய் யாராவது விலகுவாங்களா, திரும்ப வந்து அண்ணன் சீமான் அவர்களை சந்திச்சு பேசியிருந்தா எல்லாம் சரியா இருக்கும்ல. அதே போல அவங்க வந்து தன்முனைப்புறம் நடந்துட்டாங்க, தலைமைக்கு கட்டுப்படல, அவங்களா சில விஷயங்கள் எடுத்து பண்ணதுனால தான் அண்ணன் சீமான் அவர்கள் கோவம் வந்துட்டு அந்த வார்த்தையை பயன்படுத்தினாரு அப்படின்ட்டு ஒரு தரப்பு இப்படி. இன்னொரு தரப்பு இல்லை, அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது தவறு, அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்தியிருக்க கூடாது, அதனால தான் அக்கா காளியம்மாள் அவர்கள் கட்சியிலிருந்து விலகுறாங்க அப்படின்ட்டு ரெண்டு தரப்பு இருக்குது. இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிசுறுங்கிறது ஒரு வார்த்தையா, அது ஒரு சாதாரண வார்த்தை தானே, ஒரு கட்சியிலிருந்து விலகிற அளவுக்கு அல்லது தான் கொண்ட ஒரு இலக்கையும் தான் கொண்ட ஒரு லட்சியத்தையும் விட்டு விட்டு கட்சியிலிருந்து விலகி போற அளவுக்கு அது அவ்வளவு பெரிய வார்த்தையா அப்படின்ட்டு சில பேர் கேட்குறாங்க. என்ன கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய வார்த்தை அது இல்லை தான், ஒரு சாதாரண வார்த்தை தான், கடந்து போகக்கூடிய ஒரு வார்த்தை தான், அதை தான் நானும் சொல்லுவேன். ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நம்ம கூர்ந்து கவனித்து பார்த்தோம்னா, பிசுறுன்றது என்ன, எனக்கு தேவையில்லாமல் என்கிட்ட ஒட்டிட்டு இருக்கிற ஒரு விஷயம், அதான் அந்த பிசுறுன்றதுக்கு அர்த்தம் இல்லையா. அப்போது அந்த வார்த்தை கேட்கும்போது ஒருத்தருக்கு தானாகவே என்ன தோணும், ஓ அப்போ நான் உங்களுக்கு தேவையில்லையா, நான் தேவையில்லாமல் உங்ககிட்ட வேஸ்ட்டாக நான் ஒட்டிட்டு இருக்கிறேன்னா, சரி விடுங்க, அப்படி நான் ஒரு தேவையில்லாத ஆளாக இருக்கிறேன், நான் ஒரு பயன்படாத ஒரு ஆளாக இருக்கிறேன் அப்படின்னா சரி விட்டுருங்க, நான் போகிறேன் அப்படின்னு தான் யாருக்காக இருந்தாலும் தோணும். இது முதல் விஷயம். சரி, அதையும் கடந்துடலாம், அதையும் கடந்து நேரில் அண்ணன் சீமான் அவர்களை சந்தித்து அல்லது அண்ணன் சீமான் அவர்கள் அக்கா காளியம்மாள் அவர்களை வர வைத்து பேசி சமரசம் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே எங்கே தவறு நடக்குது அப்படின்னா, இப்போ அந்த வார்த்தை என்ன ஆகுது அப்படின்னா, சமூக வலைதளங்களில் ஸ்ப்ரெட் ஆகுது, ஃபுல்லாக இணையதளம் முழுக்க பரவுது. இப்போது அக்கா காளியம்மாள் அவர்களுடைய உறவினர்களோ சொந்தக்காரங்களோ அல்லது இந்த கட்சிக்காக நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறதுக்காக அவங்க யாரையாவது பகைச்சிருந்தா அப்படிப்பட்ட நபர்களோ கூட அவங்ககிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க, ஏப்பா நீ ஒரு பிசுறாம்மா, என்னமோ கட்சின்னு பெருசாக போனேன், எங்களையெல்லாம் பகைச்சிக்கிட்டு போனேன், இப்போ பாரு நீயே ஒரு தேவையில்லாத பிசுறான், நீ சும்மா வேஸ்ட்டாக ஒட்டிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு அவர்கள் பேசும்போது அந்த வார்த்தைகள் அவர்களுடைய மனசை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும், எந்த அளவுக்கு அழுத்தமான ஒரு காயங்களை ஏற்படுத்தியிருக்கும். ஒன்று. ரெண்டாவது, சமூக வலைதளங்களில் மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள், திமுக பாஜக போன்ற கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு பிசுறு காளியம்மான்ட்டு ஒவ்வொரு தடவை திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை அவங்கள மட்டம் தட்டுறதுக்கும் அவங்கள இழிவுபடுத்துறதுக்கும் பயன்படுத்தும் போது அது அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு மனசுக்குள்ள ஒரு தாக்கத்தையும் ஒரு காயத்தையும் ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சிந்திச்சு பார்க்காம இருக்க முடியாது. அப்போ நீண்ட நாட்களாக அது மனசுக்குள்ள ஒரு வலியையும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தி அதுவே ஒரு பிளவா மாறி கட்சியை விட்டு பிரிஞ்சு போறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி ஒரு பக்கம். இது கூட கொஞ்சம் பரவாயில்ல, பிசுறுங்கிற வார்த்தையை கூட கடந்துடலாம், ஒரு சாதாரண ஒரு வார்த்தை தான். ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் அண்ணன் சிவசங்கரன் அவர்களை பற்றி, நத்தம் தொகுதியை சேர்ந்த அண்ணன் சிவசங்கரன் அவர்களை பற்றி பேசின அந்த வார்த்தைன்றது எக்காரணம் கொண்டும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத, சகித்து கொள்ள முடியாத ஒரு வார்த்தை. இது ஏன்டா தம்பி இப்போ பேசிட்டு இருக்கிற, தேவையில்லாமல் இங்கே குழப்பத்தை பண்ணிட்டு இருக்கிறான்லாம் அது இல்லை, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இது ஊரறிஞ்ச ரகசியம், தெரியாத விஷயத்தை நான் பேசல. அந்த வார்த்தையை கேட்கும்போது கண்டிப்பாக அவருடைய மனம் எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கும், எந்த அளவுக்கு புண்பட்டிருக்கும் அப்படின்னா அது கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. தான் மிகவும் நேசித்த, உயிருக்குயிராக நேசித்த ஒரு அண்ணன், தான் உயிருக்குயிராக நேசித்த ஒரு கட்சியின் தலைவர் தன்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை பேசிட்டாரு அப்படின்ற ஒரு வேதனை, ஒரு வலி கண்டிப்பாக அது கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத ஒரு இடம் தான். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் பேசுனது தப்பா, கோவத்தில் அண்ணன்னா ரெண்டு வார்த்தை பேசுறது தானே, அதில் போய் என்ன தப்பு இருக்குது, இதெல்லாம் போய் பெருசாக எடுத்துக்கலாமா, இதே அண்ணன் நாளைக்கு வந்து அரவணைச்சிக்குவார் இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக ஆமாம் உண்மை, அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு நேரத்தில் வந்து நம்ம பேசுகிறது தான், சில வார்த்தைகளை வந்து டப்புன்னு வாயில் வந்துடும் யாராவது பேசும்போது, அது வந்து லிட்ரலாக நம்ம யாரும் பேசுறது கிடையாது, கோவத்தில் வர வார்த்தை. இப்போ திடீர்னு வந்து உன்னை கொன்றுவேன்டா அப்படின்னா நான் உன்னை கொன்றுவேன்றது அர்த்தம் கிடையாது, அது அந்த கோவத்தை வெளிப்படுத்துறது, அவ்வளோதான். இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது, புரிஞ்சிக்க முடியுது, இதை யாரும் குறையா சொல்ல. ஆனால் இங்கே தவறு எந்த இடத்துல நடக்குது அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு செய்தி, ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு ஒரு நபரை பற்றி அண்ணன் சீமான் அவர்களுக்கு போகுது அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் அந்த நபரை பற்றி வேறு ஒருத்தர்கிட்ட சொல்லாமல் நேரடியாக அந்த நபரையே கூப்பிட்டு, இங்கே வா, எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற, இதை மாதிரிலாம் பண்ணாத, இதை நிறுத்திக்க, நீ தொடர்ச்சியாக வேலை செய், ஆனால் இந்த மாதிரியான தன்முனைப்பாவோ அல்லது இந்த மாதிரி என்னை கேட்காம எதையும் நீ பண்ணாத அப்படின்ட்டு கண்டித்து அனுப்பியிருந்தா அந்த நபர் வந்து எதுவும் பண்ணாமோ ஓகே சரிங்கண்ணா அப்படின்ட்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி இல்லை திட்டியிருந்தா கூட, வாடாங்க இது எப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ட்டு கடினமான வார்த்தைகளில் நேரடியாக திட்டியிருந்தா கூட சரிண்ணா அப்படின்ட்டு ஏற்றுக்கிட்டு
போகக்கூடியவங்க தான் எல்லாருமே. அப்படி ஒன்றும் அண்ணன் கோவக்காரங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை ஒன்றும் என்ன இப்படி பேசிட்டாரு அப்படின்ட்டுலாம் யாரும் அங்கே நினச்சிக்க போகிறதில்ல. ஆனால் எந்த இடத்துல தவறு நடக்குது அப்படின்னா, வேற ஒரு நபர்கிட்ட அந்த வார்த்தை போகும்போது அந்த வார்த்தை வந்து இவர் இந்த ஆள்கிட்ட இப்படி பேசியிருக்காரு அப்படின்ட்டு இவங்க தெரிஞ்சுக்கும் போது தான் ஒரு மிகப்பெரிய சங்கடமும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவும் ஏற்படுது. என்னடா மொத்தமாக சீமான் அவர்கள் மேலே குற்றம் சாட்டுறியா, பழி தூக்கி போடுறியா அப்படின்னா இல்லை. ஏன்னா இப்படி அவர் பேசின ஆடியோ வெளியே வந்து பரவும், லீக் ஆகும், சமூக வலைதளத்தில் பரவும், இது சம்பந்தப்பட்ட நபர்களுடைய காதுக்கே போகும், அவங்களுடைய மனசு கஷ்டப்படுன்றதெல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார். அந்த நேரத்தில் ஒரு கோவத்தில் பேசிட்டு அதோட விட்டுருப்பாரு. ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன ஆயிடுச்சு, இது பரவிடுச்சு. இது வந்து திமுக செய்த ஒரு மிக கேவலமான அருவருப்பான ஒரு செயல். ஒருவருடைய பர்சனல் ஆடியோவை எடுத்து வெளியே விடுறது, ஒருத்தருடைய செல்ல இருந்து ஒரு பர்சனலாக பேசிக்கிட்டு அந்த இதெல்லாம் எடுத்து வெளியே விடுறதுன்றது மிக கேவலமான செயல். ஆனால் திமுக இப்படிப்பட்ட வேலையை செய்யும் என்பது நமக்கு நல்லாவே தெரியும். அவர்கள் ஒரு கட்சியை காலி பண்ணணும்னு நினைச்சிட்டாலோ அல்லது ஒருத்தர் வந்து பழி வாங்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க எந்த எல்லைக்கும் போவார்கள். எந்த எல்லை எவ்வளவு அநாகரிகமாக இருந்தாலும் சரி, அருவருப்பாக இருந்தாலும் சரி, அந்த எல்லைக்கு அவர்கள் போவார்கள். இது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். அப்படின்னும் போது இதான் நான் சீமான் அவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு சொல்ல வரியாடான்னா இல்லை, இதை நான் குற்றம்னு சொல்ல, ஆனால் மிஸ்டேக்னு சொல்லுவேன். ஏன்னா மிஸ்டேக்குங்கிறது எதனால் வருதுன்னா கவனக்குறைவால் வருது. அந்த கவனக்குறைவு தான் இவ்வளோ தூரத்துக்கு காரணம் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஏன்னா என்னதான் இருந்தாலுமே, என்னதான் நெருங்கி பழகின அண்ணனாக இருந்தாலும், என்னதான் உயிருக்குயிராக நேசித்தவங்களாக இருந்தாலும், இப்படிப்பட்ட வார்த்தைகளை, குறிப்பாக நான் சிவசங்கரன் அவர்களை பற்றி பேசின அந்த வார்த்தைகளை கேட்கும்போது அது யாராலையுமே ஏற்றுக்க முடியாது. லட்சியம் முக்கியம்தான், இலக்கு முக்கியம்தான், எல்லாமே முக்கியம்தான், தமிழ் தேசிய கொள்கை முக்கியம்தான். ஆனால் அண்ணன் சீமான் அவர்களே அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார் மேடையில் பேசும்போது, இனமானத்துக்காக நிற்கிறேன், ஆனால் தன்மானத்தை இழந்துட்டு தான் நிற்க மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவார். இது வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு மட்டும் இல்லை, அவருடைய தம்பி தங்கைகளுக்கும் இது பொருந்தும். யாருமே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கும்போது சாதாரணமாக கடந்து போக முடியாது. அப்போது அண்ணன் சீமான் அவர்கள் அதை மீன் பண்ணி சொல்லியிருப்பாரா, இந்த வார்த்தைக்கு வந்து இதுதான் அர்த்தம், அதனால் நான் இப்படித்தான் நான் சொல்லி திட்டுவேன்னு சொல்லியிருப்பாரா? ஆனால் கண்டிப்பாக கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், லிட்ரலாக அவர் சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் இதை ஒன்றும் ஒரே சிம்பிள், நேரில் அந்த நபரை கூப்பிட்டு என்னடா இப்படிலாம் பண்ணிக்கிற தம்பி, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கடா, கொஞ்சம் கவனமாக செய்யடா அப்படின்னா முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் ஒரு சிறிய கவனக்குறைவில் இன்னொருத்தருக்கு ஒருத்தருக்கு அனுப்பின ஒரு வாய்ஸ் மெசேஜ் போய் அது போலீஸ் கையில் போயிட்டு அவங்களுடைய ஃபோன் போலீஸ் கையில் போயிட்டு அதை எடுத்து இப்போ சமூக வலைதளம் முழுக்க பரப்பி அந்த வார்த்தை வந்து மற்றவங்க அந்த நபர்கள்கிட்ட பேசும்போது சமூக வலைதளத்தில் இருக்கிற மற்ற கட்சியினரோ அல்லது சொந்தக்காரங்களோ, ஆனால் குறிப்பாக நத்தம் சிவசங்கரன் அவர்கள்லாம் கட்சிக்காக பல பகைகளை சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. ஊரில் சொந்தக்காரங்க கிட்ட பல பகைகளை சம்பாதிச்சு வச்சிருக்காரு. அப்படின்னும் போது அந்த கட்சியோட தலைவரே வந்து உன்னை பாரா இப்படிலாம் பேசியிருக்காரு அப்படின்ட்டு மற்றவங்க வந்து கேலிக்கும் கிண்டலுக்கும் ஒரு இந்த மாதிரி ஆளாக்கும் போது அது மனசுக்குள்ள எவ்வளோ ஒரு வலியும் காயத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம இதை கடந்து போக முடியாது. சர்வசாதாரணமாக போனால் போயிட்டு போதும் அப்படின்ட்டு நம்ம கடந்து போக முடியாது. நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒரு காலியமாக போனால் என்ன, நாங்கள் 100 காலியமாக உருவாக்குவோம், ஒரு கல்யாண சுந்தரம் போனால் என்ன, நாங்கள் 1000 கல்யாண சுந்தரத்தை உருவாக்குவோம் அப்படின்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. இருக்கலாம், 100 கல்யாண சுந்தரத்தை உருவாக்கலாம், 1000 காளியம்மாவை உருவாக்கலாம். ஆனால் வெளியே போன அந்த ஒரு கல்யாண சுந்தரமும் ஒரு காளியம்மாவும் கட்சிக்கு இழப்பா என்றால் ஆமாம் இழப்பு தான் அப்படிங்கிற உண்மையை நம்ம ஏற்றுக்கிட்டு ஆகணும். இதை நம்ம கடந்து போகிறதுக்கு ஒன்றும் இல்லை. எதனாலங்க, உண்மையிலே மிகப்பெரிய ஒரு குற்றம் செஞ்சு உண்மையிலே இவர் வந்து ஒரு மிகப்பெரிய துரோகத்தை கட்சிக்கு இழைச்சு அதனால் கட்சியிலேருந்து வெளியே அனுப்புகிறோன்னா அதில் வந்து யாரையும் எந்த குறையும் நம்ம சொல்ல முடியாது. சரி, அண்ணன் சீமான் அவர்கள் செய்தது சரிதான் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஆனால் இங்கே குறிப்பாக நான் காளியம்மாள் சிவசங்கரன் விஷயத்தில் நடந்தது வந்து ஒரு மிஸ்டேக்கால் தவறுதலாக ஒரு வார்த்தையை வந்து வேற ஒருத்தர்கிட்ட பேசி அது தேவையில்லாமல் பரவி அது அவங்க மனசு காயப்பட்டு இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு வெளியேற்றம் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது ஒன்றும் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையோ, நேரில் கூப்பிட்டு பேசியும் சரி பண்ணவே முடியாத ஒரு பிரச்சனையோ இல்லை, எளிமையாக சரி பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அப்போது ஒன்றும் இல்லை, ஒன்று தான், அண்ணன் சீமான் அவர்கள் நான் எந்த குறையும் நான் சொல்ல, அவருக்கு குறை சொல்கிறதுக்கோ அல்லது அவருக்கு அறிவுரை சொல்கிறதுக்கோ எனக்கு எந்த தகுதியும் இல்லை, எனக்கு வயசும் இல்லை, எனக்கு அனுபவமும் இல்லை. அதே மாதிரி அண்ணனுக்கே அறிவுரை சொல்கிறியா அப்படின்னா இது அறிவுரை இல்லை, ஜஸ்ட் என்னுடைய சஜஷன், ஒரு பார்வையாளனாக ஒரு ஆதரவாளனாக இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு சஜஷன். என்ன அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட நம்ம பேசும்போது அதை வந்து ரொம்ப அந்த வார்த்தைகள் ரொம்ப கவனமாக பயன்படுத்துகிறதும், அதே போல் இந்த மாதிரி வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்புனாலாம் அது வந்து சேவ் பண்ண முடியும், அதே மாதிரி ரெக்கவர் பண்ண முடியும். அதுலேயும் குறிப்பாக அந்த அலைபேசி எதிரிகள் கையில் கிடச்சின்னா அவங்க எந்த எல்லைக்கும் உள்ளே போய் நோண்டி எடுத்து அதை எப்படி நமக்கு எதிராக பயன்படுத்துவார்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். அப்படின்னும் போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நம்ம எந்த நபர்கிட்ட பேசுகிறோம், என்ன மாதிரியான வார்த்தைகள் பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தில் நான் சீமான் அவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பணிவான தாழ்மையான ஒரு கருத்து, அவ்வளோதான். ஏன்னா
அப்படி ஒரு கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கும்போது சில சங்கடங்களை அல்லது இந்த மாதிரி தேவையற்ற சில பிரச்சனைகளை அது தவிர்க்குது அப்படின்னா அப்படி கவனமாக இருக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லைல்ல. இது வந்து ஒரு அக்கறையில் தான் சொல்கிறேனே தவிர, இதுவும் சில பேருக்கு இவன் வன்மத்தில் பேசுகிறான், இவன் ஏதோ வந்து கட்சிக்கு வந்து குழப்பத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக பேசுகிறான் அப்படின்ட்டு யாராவது நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இல்லைங்க, மற்ற கட்சி எடுத்துக்கங்க. இப்போ திமுகவுடைய அமைச்சர்களோ அல்லது தலைமையோ அல்லது அதிமுகவில் இருக்கிற மற்ற பெரிய பெரிய ஆட்களோ அவங்க வந்து அவர்களுடைய கட்சிக்காரர்களை அல்லது அந்த கட்சியில் தவறு செய்பவர்களை பேசாத வார்த்தை இல்லை. அதை நம்ம கேள்விப்படுறோம். எப்படி எப்படிலாம் அவங்கள பேசுவாங்க, எப்படி எப்படிலாம் கடினமான வார்த்தைகள் கடுமையாக நடந்துக்குவாங்க அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் இது வரைக்கும் இப்படி நடந்திருக்குது அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒன்று லீக் ஆகிருக்குதா அப்படின்னா இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இராணுவ கட்டுப்பாடோட ஒரு எதுவுமே இங்கேருந்து லீக் ஆகிடக்கூடாதுன்றதில் அதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அந்த ஒரு கவனம் அண்ணன் சீமான் அவர்களுக்கு இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம எதிர்பார்க்குற, நம்ம விரும்புகிற ஒரு விஷயங்கள். அவ்வளோதான். இதில் ஒரு சிலர் கூட அண்ணன் சீமான் அவர்கள் மேலே தேவையில்லாத பழியும் போடுறாங்க. என்ன அப்படின்னா, வளர்ந்து வர்றவங்களை பார்த்து அவருக்கு பொறாமை, வளர்ந்து வர்றவங்களை பார்த்து எங்கே அவங்க நம்ம இடத்த பிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் அவங்க வந்து கட்சியிலேருந்து வெளியே அனுப்ப பார்க்குறாரு அப்படின்ட்டு சில பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டை நான் 100% மறுக்கிறேன். அண்ணன் சீமான் அவர்கள் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. தன்னுடைய தம்பி தங்கைகளை மேடையில் ஏற்றி விட்டு அவங்க பேசுகிறத கீழே உட்கார்ந்து ரசித்து அழகு பார்த்து மகிழ்ச்சி அடைகிறவர் தான் அண்ணன் சீமான் அவர்கள். மற்ற எந்த கட்சி தலைவர்களிடம் கூட இல்லாத அந்த ஒரு பண்பு, ஏற்றி விட்டு அழகு பார்க்குற அந்த பண்புன்றது அண்ணன் சீமான் அவர்கள்கிட்ட இருக்குது. அதனால் அதிலலாம் நான் எந்த குறையும் அவர் சொல்ல மாட்டேன். அதை யாராவது வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளில் சொன்னாங்க அப்படின்னா அதை நான் முழுசாக மறுக்கிறேன். இப்போ காளியம்மாவே எடுத்துக்கலாம், அல்லது கட்சியில் மிகவும் அறியப்பட்ட முகங்களாக இருந்து கட்சியிலிருந்து வெளியே போன யாராக கூட எடுத்துக்கலாம். அவங்க எல்லாரையுமே வளர்த்து விட்டு மேடையில் ஏற்றி விட்டு அவங்களுக்கு திரும்ப திரும்ப வேட்பாளராக நிற்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்து அழகு பார்த்தவர் தான், அதில் மகிழ்ச்சி அடைஞ்சவர் தான் அண்ணன் சீமான் அவர்கள். யாரும் வந்து வீழ்ந்து போயிடணும், யாரும் வந்து கெட்டு போயிடணும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய நபர் அண்ணன் சீமான் அவர்கள் அல்ல. அதனால் இவங்க மேலே தப்பா அல்லது அவங்க மேலே தப்பா அப்படிங்கிறத யாரையும் குறை சொல்லவோ அல்லது யாரையும் ஜட்ஜ் பண்ணவோ நான் விரும்பலை. எனக்கு அதுக்கான உரிமையும் இல்லை. நான் சொல்ல வர்றது என்னன்னா, சின்ன சின்ன கவனக்குறைவுகளை தவிர்த்து கொண்டால் அல்லது பேசுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக அல்லது பேசுகிற நபர்களிடம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக அந்த வார்த்தைகளை பயன்படுத்தினால் மிகப்பெரிய பிளவுகளையோ மிகப்பெரிய பிரச்சனைகளையோ தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான பணிவான அன்பான ஒரு கருத்து. அவ்வளோதான். அதனால் இந்த திமுகவுக்கு வேலை செய்கிற செய்தி ஊடகங்களாக இருக்கட்டும் அல்லது பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் அப்படின்ற பேரில் ஒளிஞ்சிட்டு இருக்கிற இந்த அண்டாக்களாக இருக்கட்டும், இவங்க பரப்புற மாதிரி அவ்வளோதான் நாம் தமிழ் கட்சியோட கூடாரங்காலி, முக்கியமான நபர்கள்லாம் ஒருத்தராக கட்சியை விட்டு வெளியேறிட்டு இருக்கிறாங்க, நாம் தமிழ் கட்சியிலேருந்து இத்தனை பேர் வெளியே போயிட்டாங்க, அதனால் கட்சி அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு புண்ணாக்கும் கிடையாது. நாம் தமிழர் கட்சி யார் இருந்தாலும் யார் வெளியேறினாலும் தன்னுடைய அடுத்த கட்ட பயணத்தை நோக்கி, அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி அது வேகமாக பயணிச்சுட்டே தான் இருக்கும். நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழ் கட்சியின் முகமாக அறியப்படுகிறார். அவரை வைத்து தான் நாம் தமிழ் கட்சியை ஆதரிக்கிறார்கள். அவருடைய பேச்சுக்கு தான் நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னும் போது தன்னுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நாம் தமிழ் கட்சி நிச்சயமாக செல்லும். அதே போல் கட்சியிலிருந்து வெளியேறி எந்த கட்சியில் சேர போகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தில் சேர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குதுன்ற மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருக்குது. அப்படி ஒருவேளை அக்கா காளியம்மாள் அவர்கள் எந்த கட்சியில் சேர்ந்தாலும், திமுக பாஜகவை தவிர எந்த கட்சியில் சேர்ந்தாலும் அவர்கள் தன்னுடைய அடுத்த கட்ட பயணத்தை தொடரவும், தன்னுடைய சமுதாய மக்களுக்காகவோ அல்லது தான் எந்த நோக்கத்திற்காக உழைக்கிறார்களோ அந்த நோக்கம் நிறைவேறவும் அக்கா காளியம்மாள் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.